ஓகே அண்ணா ஐசிஎஃப் ஜூனியர்ஸ் ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. பூம்ரா ஆக்ஷன்ல ஒருத்தன் போட்டிருக்காருப்பா. இந்த டோர்னமெண்ட்ல 3வது ஆளா இப்படி பாக்குறோம் நம்ம. இது நல்லா இருக்கு. ஜாஸ்பிரிட் பூம்ரா ஆக்ஷன்ல பவுலிங் போட்டுட்டு இருக்காரு. அவர் டோர்னமெண்ட் கோட் ஆஃப் தி ஜெனரேஷன் பேர் ஆட ஹரி. மாம்ஸ் யார் ஹரி? பவுலர் நேமா. ரொம்ப நல்லா bowling போடுற ஹரி. bowling அந்த தம்பி நல்லா போடுறாரு. எக்ஸ்ட்ராஸ் மட்டும் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்க வெளியே. ஆமா bowling சேம் பூமராங்க. பால் யாருக்கெல்லாம் நறுக்கு நறுக்குன்னு போடுறாருங்க. பேட்ஸ்மேனே கொஞ்சம் ஐசிஎஃப் கோவலம் ஜூனியர். என்ன பிரகானா, நேத்திக்கு நீங்க பிராக்டிஸ் பண்றப்ப நான் போட்ட மாதிரி இருக்கா? அதான் 6 பால் வெரி 6ஆ சொல்லிட்டு இருந்தீங்களே. அற்புதமா பந்து வீசிக்கிட்டு இருக்காருங்க. சூப்பர் டெலிவரி போட்டுட்டு இருக்காரு. லைனை பிடிச்சிட்டாருங்க. அவர் புடிச்சாரு, பண்ண முடியாது இனிமேல்ட்டு. அவர் பிடிச்சிட்டாரு, அவ்வளவுதான். இளம் கன்று பயம் மரியாதைன்னு சொல்லுவாங்க. ஆகாஷ் பயமே இல்லாம சீனியர் பிளேயர்ஸோட விளையாடுறாங்க பாருங்க. பயம் அறியாதுங்க. இளம் கன்று எப்பவுமே பயம் அறியாது. லைனை மாத்தவே இல்லைங்க. ரொம்ப நல்லா போட்டுட்டு இருக்காரு ஹரி அந்த டீமுக்காக. பூம் பூம் ஹரி. ஓகே, இன்று முதல் நீங்கள் வெறும் ஹரி இல்லை, பூம் பூம் ஹரி என்று பெயரை மாற்றப்படுகிறது. ஆஹா, இந்த பால் மட்டும் வேண்டான்னு சொல்றாங்க. நல்லா போடுறீங்க ஹரி, லைனை மாத்தாதீங்க. உங்களோட லைன் அண்ட் லென்த் பேட்ஸ்மேனால ஒன்னும் பண்ணவே முடியல. இந்த தடுமாறிக்கிட்டு இருக்காங்க பேட்டிங் டீம். ஷாட், நல்ல ஷாட். இல்ல 2 ரன் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஓடிடலாம். ஓடிட்டாங்க 2 ரன். ஒரு ஸ்விட்ச் ஹிட் பண்ணாரு, பட் ஆனா டைமிங் கிடைக்கல. 2 ரன் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சது. அடிக்க முடியாது. கேட்சா இல்ல, ஒரே ஒரு ரன் மட்டும்தான். ரொம்ப நல்லா போலிங் போட்டிருக்காருங்க ஹரி. பவர் பிளேல ஒரு 3 எக்ஸ்ட்ரா போட்டாரு. பட் நெவர் மைண்ட், மற்ற லீகல் டெலிவரி எல்லாமே எதுவுமே கிளியர் பண்ண முடியாத அளவுக்கு போட்டிருக்காருங்க. ஓவர் முடிவுல ஸ்கோர் 9. பவர் பிளேல 9 ரன்லாம் பெரிய விஷயமே இல்ல. பவுண்டரிஸ் எதுவுமே கொடுக்கல. நல்லா போறீங்க ஹரி. ஓகே டிஜே, okay, slow Asia outside up stump and that is called white. ஓகே, போன வாரம் பார்த்தோம் எந்த அளவுக்கு ஒரு கேப்டன் bowling போட்டுட்டு இருக்காரு. ஓ, அணி இவரோட ஆக்ஷனும் நல்லா இருக்கு, bowling நல்லா இருக்கு. அணியின் கேப்டனா? நைஸ். ஆக்சுவலாக ஒட்டுமொத்த டீமே மாற்றி மாற்றி கொஞ்சம் டீசெண்டாக பவுலிங் போடுவாங்கன்னு ஐ திங்க் ஸோ. நல்லா போடுறாப்புல. ஷாட், தூக்கி அடிச்சாரு 6. நல்ல ஷாட். ஏன்னா வெல்கம் பவுண்டரி அகைன் நான் சொல்லுவேன். நல்ல ஷாட், சீரியஸ்லி செம்மையா மீட் ஆச்சு பேட்ல. நல்ல சவுண்டு வேற டொங்குன்னு பட்டுது.
ஓகே, ஆஃப் சைடில் அக்கடா போட்டால் அப்படி அடிப்பேன், இக்கடா போட்டால் இப்படி அடிப்பேன்னு சொல்லிட்டு அடிக்கப்பட்ட ஒரு ஷாட். பட் சிங்கிள். கவரை ரொம்ப கிட்டக்க வச்சிருக்கிறாங்களோ, மேபி கொஞ்சம் பின்னாடி வச்சு ஒரு கேட்ச் பார்த்து வந்துருப்பாங்க. எஸ், அதே தான். அதுக்குள்ளே வந்து செட்டப்பாக மாற்றி விட்டார் ஐயா. எஸ், இது பெட்டர் பால். இது உண்மையிலே பெட்டர் பால் மற்ற 2 பாலை கம்பேர் பண்ணும்போது. அண்ட் வெல்கமிங் டாட் பால். முதல் ஓவரை பற்றி மறுபடியும் பேசலாம்னு நினைக்கிறேன். அந்த ஹரி ப்ரோ, அந்த ஹரி தம்பி செம்மையாக போட்டாப்ல. எந்த அளவுக்கு பவுலரை நம்ம ஜென்ரேஷன், கோட் ஆஃப் த ஜென்ரேஷன், இந்த காலத்து ஜென்ரேஷனை வந்து எந்த அளவுக்கு வாட்ச் பண்ணியிருக்காரு பாருங்களேன். செம்ம பால். ஓகே, இது கொஞ்சம் மோசமான பால். ஆனால் ரொம்ப ஹைட்டில் ஏறி இருக்கிறேன். அம்பையர் எதுவும் சொல்லிக்கல. ஐயோ, இவ்வளோ தூரம் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி பால் கீழே போய் கடைசியாக ட்ராப் கேஷ். அண்ட் தட் இஸ் சேட் டு சி தட். இல்லாட்டி ஒரு விக்கெட் விழுந்துருக்கு. KMS கேளம்பாக்கம் டீம் உங்க பிளேயிங் 11 ஃபில் பண்ணும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். KMS கேளம்பாக்கம். ஆஹா, முட்டி போட்டால் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணார். பட் ஆனால் பால் அதுக்கும் கீழே புனிதமானது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் ஒரு சிங்கிள். ஓவரில் ஒரு 6க்கு அப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு டாட் பால் 2 டாட் பால் தான் வந்துருக்கு. மாற்றி மாற்றி கொஞ்சம் நல்லா போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பட் ஆனால் இருந்தாலும் வந்து பேட்டருக்கும் தேவையான ரன் அப்படியே போய் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஓகே, கொஞ்சம் சாத்தணும்னு ட்ரை பண்ணார். பட் ஆனால் முடியலை. டாட் பாலோட ஓவர் முடிஞ்சிருச்சு. ஓவர் முடியல. ஸ்கோர் 19. அவ்வளோதான், முடிஞ்சு. மறுபடியும் போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்க போங்க. ஓகே, 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 19 இப்போதைக்கு எடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு பேக் டு பேக்காக மாற்றி மாற்றி வந்து ஒரு மேட்ச் தவிர மற்ற எல்லா மேட்ச்சுமே வந்து ஒரு அண்டர் 40 தான் இருக்குது. ஓகே, சர்ப்ரைஸ்டு கொஞ்சம். முதல் ஒரு 5-6-7 நாள் கிட்ட நல்லா போச்சு பேட்டிங்காக. இங்கிட்ட பவுலிங் வந்திருக்கு, நல்ல விஷயம். ஓ, பாலை வந்து டேரெக்டாக நான் கீப்பருக்கு கேட்ச் போகிறேன்னு சொல்லிட்டு ஓடி வந்து போட்டிருக்காரு தம்பி. பட் அது கொஞ்சம் நோ பால் அப்படின்ற கணக்கில் ஆயிடுச்சு. ஓகே, இந்த பால் கொஞ்சம் ரொம்ப ஹைட்டில் போட்டிருக்காரு தம்பி. அண்டு ஃப்ரீ ஹிட்டு வேற. நோ பால் ஃப்ரீ ஹிட்டு யூஸ் பண்ணுவாங்களான்னு பார்க்கணும். ஏன்னா ஃப்ரீ ஹிட்டில் பெருசாக பவுண்டரிஸே போகாமல் இருக்குது. மறுபடியும் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இன்னொரு நோ பால் போட்டிருக்காரு. அதுவுமே வந்து கொஞ்சம் கண்டினியூ ஆகுது. ஓகே, ஃப்ரீ ஹிட்டில் வந்து கொஞ்சம் பாலை நல்லா மாற்றி போட்டார். இவ்வளோ நேரம் வந்து கொஞ்சம் கை வராமல் இருந்தது. அதனால் இந்த தடவை பால் கரெக்டாக கைக்கு வந்துருச்சு. நல்ல லென்த் அங்கே. அண்டு அது ஒரு டாட் பால். ஓகே, ஒரு பால் நான் நல்லா பால் போட்டேன், எனக்கு இன்னொரு பால் போட பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நோ பால் போட்டிருக்கிறாரு. பேக் டு பேக் ஹைட் நோ பால் அண்ட் பேக் டு பேக் ஃப்ரீ ஹிட். Same pitch continues. மறுபடியும் no ball. Any possibilities for overcut? Yeah, சொல்லிட்டாங்க. பிகாஸ் மாற்றி மாற்றி ஒரு நோ பால் போகலாம், 2 நோ பால் போகலாம். ஸோ கிட்டத்தட்ட 3+ நோ பால்ஸ் போட்டாங்க. ஸோ
பவுலரை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுன்ற கட்டாயம் ஆயிடுச்சு, வேற வழி இல்லை. ஸோ பவுலர் சேஞ்ச். இந்த பாயிண்ட் கரெக்டாக இருக்கும். எப்பயுமே வந்து போடு எப்பயுமே வந்து ஒரு ஓவர் கட்டாகி, ஐ மீன் ஓவர் முன்னாடியே கட்டாகி ஒரு பவுலர் சேஞ்ச் ஆனார்னா அந்த ஓவர் வந்து இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக ஆகும். பாப்பா இந்த ஓவரில் விக்கெட்டுக்கு ஏதாவது வருமா அப்படின்றத பார்க்கணும். இல்ல சேம் வைப்பு, அதேதான் மறுபடியும் நோ பால். உங்க ஃபீலிங் புரியுது. கொஞ்சம் கீழே பாலை பிச்சை பார்த்து போட்டிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். லைனில் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் நோ பால் மறுபடியும் கண்டினியூ ஆகுது. தட் இஸ் அ ஃப்ரீ ஹிட். அதேதான்ப்பா ஃபைனலி a better ball came. எஸ்ங்க பவுண்டரி லைன்லேருந்து அண்ணன் ஒருத்தர் வந்து ஒட்டுமொத்த டீமையுமே என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தனி ஒரு வண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்சி நம்பர் 42 ரவி அப்படின்னு அவர் டிஷர்ட்டில் போட்டிருக்கு. ஆஹா ஒய்டு இந்த தடவை டவுன் த லெக். கொஞ்சம் கரெக்டாக தள்ளி நின்று போட்டிருந்தானா மேபி ஒரு விக்கெட்டுக்கான சான்ஸ் ஏதாவது ஒன்று கிடச்சிருந்துருக்கும். பட் ஆனால் எதுவும் இல்லை. ஓகே ஸ்டெப்பை கம்மி பண்ணி போட்டாலும் பால் அங்கிட்டே தான் போகுது. அண்ட் அகைன் இன்னொரு ஒய்டு +1. ஓவர் ரொம்ப பெருசாக போகுது. ஸ்டார்டிங் நல்லா போட்டாங்க. இந்த ஓவர் கொஞ்சம் இல்லை ரொம்பவே லென்த்தாக போய்கிட்டு இருக்கு. பேட்டர்ஸ் பண்ண வேண்டியது ஜஸ்ட் ரன்னை ஓடி எடுக்கிறது தான். ஸ்டெப்பை கம்மி பண்ணி போட்டார், பட் லென்த்தை ரொம்ப கம்மி பண்ணார். அண்ட் பால் பிச்சிங்னு போயிட்டு ஸோ தட் இஸ் பவுண்டரி. ஏன் சண்டை? ஓகே டிஜே ஃபார்மேஷன் பண்றதுக்குள்ள இங்க பாட்டு முடிஞ்சு. நல்ல பால் நல்ல கம்பேக் பால். இங்க இதை நான் எங்க போய் சொல்றது தெரியலையே. கீப்பர் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாரு. பட் ஆனால் அது இருக்கா சீரியஸ்லி எனக்கும் தெரியல. அது இருக்கா? ஓகே இருக்குதான். அண்ட் அது ரன் கணக்கு தான். ஓகே எட்ஜ் யாராவது ஒருத்தர் பிடிங்க. எனி சான்ஸ்? ஓகே யாருமே இல்லை. ஸோ பால் டாட் பால். அங்க அந்த பால் கொஞ்சம் லெக் சைடில் சாத்தணும்னு ட்ரை பண்ணார். பட் ஆனால் முடியலை. அண்ட் தட் இஸ் அ டாட் பால். ஃபைனலி கொஞ்சம் பெரிய ஓவராக ஆயிடுச்சு. அண்ட் அந்த பெரிய ஓவருமே முடிஞ்சிருச்சு டாட் பாலோட. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 37 இப்போதைக்கு இருக்கு. முன்னோர் முடிவில் ஓகே டிஜே அண்ட் இது எங்க பவுண்டரியா அண்ட் another boundary and umpire no ball signal comes starting with a no ball 4 again and again free hit. No ball they can't avoid but no ball likes them. நோ பால் போட்டு மறுபடியும் ஃப்ரீ ஹிட் கண்டினியூ ஆகுது. பெட்டர் பால் சீரியஸ்லி. ஓகே செலிப்ரேஷன் நல்லா இருந்தது. பட் ஆனால் அது வந்து ஒரு ஃப்ரீ ஹிட் டெலிவரி. ஸோ ரன் அவுட் மட்டுமே.
பட் இருந்தாலும் நல்ல செலிப்ரேஷன் அங்கே விக்கெட்டே அப்படின்னு ரொம்ப நேரம் அந்த ஏக்கம் புரியுது. ஓகே, போன பால் கரெக்டா மீட் ஆகல, இந்த பால் சூப்பரா கனெக்ஷன் இருக்குது and that is another 1-6. ஓகே டிஜே, மறுபடியும் நல்ல ஷாட். அடடா, ரெண்டாவது 6. மறுபடியும் ஒரு 6. கண்டினியூ, ரெண்டாவது 6. ஓகே டிஜே, ஓகே ஹேட்ரிக் 6 வருமா? இன்னைக்கு ஒரு ஹேட்ரிக் விக்கெட் பார்த்தா ஹேட்ரிக் 6 எனி பாசிபிலிட்டிஸ்? டெலிவரி இல்லைங்க, பேட்டு கொஞ்சம் கிராஸ்ட் ஆயிடுச்சு. ஸ்ட்ரெயிட்டாக போட்டுருந்தா மேபி ஒரு சான்ஸ், பட் ஆனால் பேட்டு கீழே விழுந்துருச்சு. ஐ மீன் பேட்டு கொஞ்சம் ஃப்ளாட் ஆயிடுச்சு ஸ்ட்ரெயிட்டாக பார்க்காம. ஸோ ஜஸ்ட் சிங்கிள். ஓ நல்ல கேட்ச் ஆன் பார்க்கணும். இல்லங்க, లేదు లేదు 6. கேட்ச் లేదురా బాబు அப்படின்ற மாதிரி ஒரு 6. அம்பையரிங்க்கு கூப்பிட்டால் எங்கள் தீபன் தரமாக பார்ப்பார் என்பதை மாற்று கருத்து இல்லாமல் தரமாக சொல்லுவோம். இதே மாதிரி ஒட்டுமொத்தமாக இந்த டோர்னமெண்ட்டில் சோஃபார் அம்பையர் சூப்பராக பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே, அடுத்து கிருஷ்ணன் போட வந்திருக்காரு. ஆக்சுவலாக ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த குட்டி ஏஜ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா பசங்க வேற லெவலில் கையை சுற்றி போலிங் போட்டுட்டு இருக்காங்க. ஓகே, ஒவ்வொரு எஸ் கரெக்டாக சொன்னீங்க. அடுத்த வருஷம்லாம் இவங்க நல்ல ஒரு டஃப் கம்பேக் கொடுத்து நல்ல ஒரு பெரிய சீனியர் பிளேயர்ஸ்க்கு எதிராக பயங்கரமாக விளையாடுவாங்க. போலிங் ஆக்சுவலாக சூப்பராக இருக்குதுங்க பாருங்க. ஆமாண்ணே, சூப்பராக போடுறாருங்க. ஆக்சுவலாக ஒரு ஓவர் கட்டாச்சு, உண்மை தான் ஒத்துக்கிறேன். பட் ஆனால் ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட்டாக எல்லாருமே கையை சுற்றி சூப்பராக போட்டிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே ரவி அண்ணா நின்றுட்டு இருந்தார், அவர் தான் பெரிய கிரெடிட்ஸ் போல. சூப்பர் கேட்ச், நைஸ், சூப்பரா போட்டாருங்க. நல்ல பவுலிங் சோ ஃபார் அங்க. அப்படியே முடிச்சிரு, அப்படியே முடிச்சிரு. ஓகே, இங்கே ஒட்டுமொத்த டீமே வந்து மாற்றி மாற்றி பவுலிங் சூப்பராக போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பட் ரன்ஸ் லீக் ஆனாலும்
அப்போ சொன்ன மாதிரி பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஓகே, விக்கெட்டுக்கு அப்புறம் அடுத்த பால் இங்க. ஓகே, கரெக்டா பாலை பார்த்து நல்லா அடிச்சிருக்கிறாரு. பால் வெளியே 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 போயிருக்குது. ஓகே டிஜே. அண்ட் மகைன் டவுன் தி ட்ராக் வந்து நல்ல ஷாட் கேட்ச். ஆடடா தம்பி, கரெக்டா வந்தியடா, மிஸ் பண்ணியடா தம்பி. அண்ட் கையில பட்டு பால் பின்னாடி போயிருக்கு. சோ ஜஸ்ட் அது ஒரு நல்ல அட்டெம்ப்ட்னு சொல்ல. அவன் எங்கடா மிஸ் பண்ணா? நீ தான்டா கத்தி கத்தி மிஸ் பண்ண வச்சிட்ட. நல்ல ஷாட்டுங்க, சீரியஸ்லி. என் மேல பழிய போட்டீங்க. ஓகே டிஜே. டிஜே. ஆஹா, இந்த பால் கொஞ்சம் அக்ராஸ்ல போட்டுட்டாரு. ரொம்ப தள்ளி போயிடுச்சு. வைடு. வைட் பிளஸ் 2 or 3 அண்ட் 2 ரெண்டு ஓடி இருக்கிறாங்க. மறுபடியும் இறங்கி வந்து அடிக்க முயற்சி பண்ணார். படனா பால் சரியா மாட்டலை. ஸ்கொயர் லேக் அங்கே இருக்கிறாங்க. சாரி, ஷார்ட் மிட் விக்கெட் இருக்கிறாங்க. அண்ட் அது ஒரு ரன். இல்லை இது என்ன ரன் அவுட்டா இல்லை என்னது? எஸ், ஃபைனலி ரன் அவுட்டு. அண்டு முடிஞ்சிருச்சு தம்பி, முடிஞ்சுப்பா. மறுபடியும் பவுலர் ரெண்டுக்கே போகாத. 5 ஓவர் முடிஞ்சிருச்சு. ஏய் சூப்பர் பாட்டு வா, பாட்டு சவுண்ட் எடுத்துப்பா. அண்ட் ஓவர் முடிவுல ஸ்கோர் 78-79 அடிச்சா வின். அம்பேர் ஜி, கை வலிக்குது, கையில மருந்து கொண்டு வரணுமா? என்னமோ சொல்றாரு. ஆடுங்க ஆடுங்க ஆடுங்க, கண்ணாடி போட்டு ஆடுங்க. அம்பேர் கண்ணாடி போட்டு டான்ஸ் ஆடுங்க. இது நல்லா இருக்கு இந்த ஸ்டெப்பு. நான் அம்பேர் அடிக்ட் பண்ணியா மாதிரியே நடக்கிறாரு. ஸோ நம்மளோட இந்த டிஎம்கே கிரிக்கெட் ஃபேஸ்டில் ஒரு இன்னைக்கான முதல் கேள்வி கேட்கப்பட்டது. அந்த கேள்வி என்ன அப்படின்னா, தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் எந்த முதல்வரால் திறக்கப்பட்டது அப்படின்ற ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு ஆன்சர் யாருன்னா முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவரால் தான் வந்து திறக்கப்பட்டது. அந்த கேள்வியை ஃபர்ஸ்ட் கரெக்டாக சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எஸ் இங்கே லைவ்ல வந்துட்டு இருக்காரு செந்தில்நாதன் அவர்களுக்கு. மாமல்லபுரம்லேருந்து செந்தில்நாதன் அவர்களுக்கு 1000 ரூபாய் பரிசு தொகையாகவும் கொடுத்து விட்டாச்சு. ஸோ வாழ்த்துக்கள் பிரதர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். டே நம்பர் 11 முதல் கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்லியிருக்கீங்க. நன்றி. கேளம்பாக்கம் டீம்
உங்க ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணோம். எல்லாருமே பிளேயர்ஸ் எல்லாருமே ஆதார் கார்டு எடுத்துட்டு இங்க வாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் டீம் ரெஜிஸ்ட்ரேஷன் அறிக்கை வர வேணும். அண்ட் ஆப்பனன்ட் டீம் டோம் ஃபிட்னஸ் படூர். உங்களோட ஆதார் கார்டு பிளேயர்ஸ் வந்துட்டீங்களா? உங்களுக்கு அடுத்த மேட்சுங்க. என்னங்க எப்படி பண்றீங்க? கேஎம்எஸ் வந்திருக்காங்க பாரு, கேஎம்எஸ். பொன்மார் கிரிக்கெட் கிளப் ஃப்ரம் பொன்மார் 78ல் முடிச்சிருந்தாங்க அவங்களோட 5 ஓவரில். அண்ட் ஐசிஎஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஜூனியர் ஃப்ரம் கோவலம் 79 அடித்தால் வெற்றி. பெரிய டார்கெட்டு, ஆனால் அவங்களால அடிக்க முடியும். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஐசிஎஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஜூனியர் கோவலம் லோக்கல் டீம். அவங்களுக்கு வந்து இந்த கிரவுண்ட் எப்படி அப்படின்றது கிளியராகவே தெரியும். அதுவும் லெஜெண்ட் ஆஃப் த சாரோ நம்ம சங்கனாவோட ஆட்டம்லாம் சின்ன வயசுலேருந்தே பார்த்துருப்பாங்க. என்ன சங்கனா கரெக்டா? ஆகாஷ் சொல்லுங்க ஆகாஷ். சங்கு அண்ணா ஒயிட் டெலிவரி இன்னும் இல்லை சங்கமாம்ஸ். ஆக்சுவலாக வந்து இங்கே நம்ம ஜூனியர் கோவலம் டீமோட ஜூனியர் பார்த்துட்டு இருக்கவங்கள ஐசிஎஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஜூனியர் ஃப்ரம் கோவலம். அவங்களாம் சின்ன வயசுலேருந்தே உங்களை நிறையா பார்த்துருப்பாங்கல்ல, உங்களை பார்த்து பார்த்து வளர்ந்த பசங்களாம் இருப்பாங்கல்ல. புரியல இருங்கோ. ஆக்சுவலாக நான் வந்து விண்டியான ஒரு கண்டிஷனில் இருக்கேன், காற்று ரொம்ப இருக்குது. இப்போ நான் சொல்கிறேன். இப்போ பேட்டிங் ஆடுறாங்களே டீம், நம்ம கோவலம் டீம் தானே அவங்க? ஆமாங்க. ஜூனியர் பாய்ஸ் தானே? எஸ். அவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு 5 வயசுலேருந்தே நீங்கள் வந்து உங்களுக்கு அப்போ ஒரு 35 வயசு இருக்கும். இப்போ அவங்களுக்கு ஒரு 20 வயசு இருக்குது அப்படின்னா அவங்க வந்து அப்போலேருந்தே உங்கள் கேமை பார்த்து கற்றுருப்பாங்கல்ல. என்னோட கேமோடைய தரமான கேம் பண்ணுறவங்களாம் எங்கள் ஊரில் நிறைய பேர் இருக்காங்களே. நான்லாம் ஒரு ஆளே கிடையாது கிரிக்கெட்டில். ஸோ அவங்க வந்து இந்த அளவுக்கு விளையாடுறாங்கன்னா நான் கிடையாது. ஐயோ அடிச்சாருங்க 6 ஆமா சரியான வாய மூடல. ஸோ அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண பேட்ஸ்மேன் பவுலர்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க வழி வந்தவங்க தான் இவங்களாம். ஸோ அவங்களுக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். நான்லாம் வந்து ஒரு ஆள் கிடையாது, அவ்வளோ பெரிய பிளேயரும் கிடையாது. காத்தடி இது இப்போ 6 அடிச்சுட்டு இருக்கு. ஆஹா லெக் சைடில் என்ன அடிக்கிற வெயிலுக்கு அம்பையர் கேப்லாம் கழட்டிட்டாரு, மண்டை காஞ்சிட போகுது சார். ஸோ வியூஎஸ் நல்லா இருக்கீங்களா? வியூஎஸ் தான் நம்ம பாய்ஸ் தானே அவங்க. விட்டாருங்க ஒரு கையில கேட்ச் பிடிக்கலாம். அவ்வளவுதாங்க. என்னங்க எதிர்பார்க்கலீங்க. இளம் கன்று பயம் அறியாது. எடுத்துக்காட்டு ஐசிஎஃப். ஏன் பாலா 6 அடிச்சீங்க, இந்தாங்க வாங்கிக்கங்க. திருப்பி கொடுக்குறான் பாருங்க. என்ன அடிங்க இது? வெறி உன் கண்ணுல தெரியுது. 2 ஷாட் நல்ல ஷாட்டுப்பா தம்பி, நல்ல ஷாட்டுங்க. இல்லைங்க 3 பேரும் ஒரே டைம்ல கத்திட்டோம். அதனால கொஞ்சம் மேல தூக்கி வச்சிருந்தாருன்னா வெளியே போயிட்டு இருக்குங்க. ஆக்சுவலா பிரகானா சூப்பரா அடிக்கிறாரு. பிக்கப் ஷாட்ல செமையா வச்சிருக்காரு. மொதல் பாலும் சரி 2வது பாலும் சரி 2 பாலுமே கரெக்டா பிக் பண்ணாரு. லைன் லென்த் ஒன்னு ஃப்ரண்ட் ஃபுட்ல ஒன்னு பேக் ஃபுட்ல நல்லா இருந்தது. 2 ஷாட்டும் பாக்குறதுக்கு. ஒரு ரைட் ஹேண்டர், அதனால ஃபீல்டு சேஞ்ச். முதல் ஓவர் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு மேண்டட்ரி பவர் பிளே. ஐயோ இறங்கி வந்து மிஸ் பண்ணிட்டாருங்க. டாட் பால். அற்புதமான பந்து ஃப்ரம் த பொன்மார் பவுலர் கிட்டேருந்து.
அவுட் சைட் ஆஃப் ஒரு வைட் டெலிவரிங்க, திரும்ப போட்டாக வேண்டும். அடுத்தடுத்து ஒயிட் டெலிவரி வீசிக் கொண்டிருக்கின்றார்கள். பேக் டு பேக் டு பேக்கா? எஸ், பேக் டு பேக் டு பேக். அமைதி அமைதி. வைடுக்கான காரணம் அந்த 2 6 தான். சிங்கிள் ஓடி டக்குன்னு எடுத்திருக்காரு ரைட் ஹேண்டர். அந்த சிங்கிளோட அவரோட பேட்ல இந்த முதல் ரன்ஸ். அதோட முதல் ஓவரும் ஓகையாவாகுது. முதல் ஓவர் முடிவற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை முதல் ஓவர் முடிவில் 18. எஸ். என்ன ஏதாவது பேண்ட் லூஸா இருக்கா? சங்கமான்ஸ் எழுபத்தி 8 டார்கெட். அதுல முதல் ஓவர்ல 18. இன்னும் 60 ரன் வேணும் 4 ஓவர்ல. 79 78 டார்கெட். சாரி, டார்கெட் வந்து 79. ஓகே. சோ இன்னும் 61 அப்படினா வேணும். அதாவது ஓவர் கிட்டத்தட்ட 15 ரன், ஜஸ்ட் ஓவர் 15. ஸோ எல்லா ஓவரும் அடிச்சாடணுன்ற கட்டாயம் இங்கே இருக்குது ஜூனியர் பாய்ஸுக்கு. ஆஹா, நல்ல பாலுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இளங்கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் ஆடிக்கிட்டு இருக்காங்கல்ல, சூப்பராக ஆடி இருக்காங்க. முதல் இன்னிங்ஸில் நிறைய எக்ஸ்ட்ராஸ். எல்லா எதிர்பார்ப்பும் அந்த லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் கிட்ட தான் இருக்கு. ஸோ அவருக்கு சிங்கிள் ரொட்டேட் பண்ணி கொடுத்து அவரை ஸ்ட்ரைக்கில் கொண்டு வர தான் பார்ப்பாங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இப்போ விண்டு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டருக்கு சாதகமாக இருக்குது. விண்டு வந்து லெஃப்ட் ஹேண்டருக்கு சாதகமாக இருந்தது, அவரால் அடிக்க முடிஞ்சுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு பெட்டர் ஆப்ஷன் இந்த ஓவர். லெஃப்ட் ஹேண்ட் பொறுத்த வரைக்கும் விண்டு வந்து இம்பாக்டாக இருக்காது. லெஃப்ட் ஹேண்ட் டோட்டலி இன்டர்நேஷ்னலும் சரி நமக்கு லோக்கல் மேட்சாக இருந்தாலும் சரி, லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வரும்போது அது வந்து ஸ்ட்ரைட்டாக பேட் ஒன்று ஆகும். ஃபுல் ஷாட் அந்த செஸ்ட்டுக்கு வர பால திருப்பி விடுற போது தான் மேக்ஸிமம் ஷாட் அடிப்பாங்க அவங்க. எஸ், அப்போ வந்து அது இம்பாக்டாக அந்த அளவுக்கு தெரியாது லெஃப்ட் ஹேண்டுக்கு. கரெக்டாக சொன்னீங்க சங்கமாம்ஸ். இன்டர்நேஷனல் மேட்சாக இருந்தாலும் சரி, லோக்கல் மேட்சாக இருந்தாலும் சரி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் வியூவர்ஸ், ஒன் ஆஃப் த வியூவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த டோர்னமெண்ட் இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்டை பார்க்குற மாதிரி இருக்கு எனக்கு லைவ்ல. சுந்தர் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே நேரத்தில் நானுமே சுந்தர் அண்ணனுக்கும் சரி, சோமனா தங்கம் சுந்தர் அவங்களுக்கும் சரி ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு பெரிய டோர்னமெண்ட் ஆர்கனைஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கும். நாங்கள் இதை கின்னஸ் ரெக்கார்டுக்கும் கேட்டிருக்கோம். தூக்கி அடிச்சார். இதை தான் இப்போ நான் சொன்னேன். போறா இல்லைங்க, காத்துக்கு போகல, எதுவுமே இல்லைங்க. இதெல்லாம் நான் சொன்னேன். அவர் கம்ப்ளீட் பண்ணல, ஷாட்டை கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. ஸோ நாங்கள் என்னன்னா கின்னஸ் ரெக்கார்டுக்கு நாங்கள் அப்ளை பண்ணலான்னு இருக்கோம். என்னன்னா ஒரு வேர்ல்டு லீக்லையும் சரி, வேர்ல்ட்லேயும் வந்து ஒரு டோர்னமெண்ட்டில் 274 ப்ளஸ் டீம் விளையாடினதே கிடையாது. ஆகாஷ் உண்மைதான் எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு. ஏன்னா இது வந்து லைவ் ஸ்ட்ரீமிங்ல வர காட்டிட்டு இருக்கோம். ஃபுல் டாஸ்ங்க மிஸ் பண்ணிட்டாருன்னு சொல்ல முடியும். எஸ், அண்ட் another சிங்கிள் மட்டுமே. நானும் என் ஊரில் சொன்னேன், அடுத்து எங்கேப்பா டோர்னமெண்ட் போகிறேன் அப்படின்னு, கோவளத்துக்கு போகிறேன் அப்படின்னா. எவ்வளோ நாளுன்னாங்க? 30 நாள் அப்படின்னு. 30 நாளைக்கு எவ்வளோ டீம்டா அப்படின்னாங்க. 274 அப்படின்னு ஷாக் ஆகிட்டாங்க. ஆமாம், நிச்சயமா எல்லாருமே ஷாக் ஆகிடுவாங்க. ஏன்னா இது வந்து நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அது வந்து எப்படி அதை அப்ளை பண்ணி அது வந்து நாங்கள் ஏன்னா இன்னும் நாட்கள் இருக்குது. அவங்க வந்து லைவாக செக் பண்ணலாம் இங்கே வந்து. ஸோ அந்த டீம் கின்னஸ் ரெக்கார்ட் டீம் வந்து இங்கே செக் பண்ணலாம். சூப்பராக இருக்குது. அதில் வந்து கண்டிப்பாக எல்லாரோட பேருமே வரும். எல்லாருக்குமே ஒரு பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். நிச்சயமாக இங்கேருந்து பங்கு பெற்ற அனைத்து வீரர்களுக்குமே அது ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்கும், பெருமையாகவும் இருக்கும் அந்த ரெக்கார்டு எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா. அண்ட் கமிங் பேக் டு கிரிக்கெட், இங்கே சேஸ் டவுன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஐசிஎஃப் ஜூனியர்ஸ் டீம். ஆனால் பொன்மார் டீம் அவங்களோட செகண்ட் ஓவரை ரொம்ப டைட்டாக போட்டிருக்காங்க. சங்கமாம்ஸ் முதல் ஓவர் எக்ஸ்பென்சிவாக இருந்தது. நம்மளோட எதிர்பார்ப்பு எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான்.
நடக்க போற மேட்ச் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா KMS கேளம்பாக்கம் vs டோம் ஃபிட்னஸ். ரெண்டு டீம் கேப்டனும் பிரசன்டேஷன் ஏரியாவுக்கு வாங்க. இன்னும் சற்று நேரத்தில் டாஸ் போட இருக்கிறோம். டோம் ஃபிட்னஸ் கேப்டன் அண்ட் KMS கேப்டன் பிரசன்டேஷன் ஏரியாவுக்கு வாங்க. ஆஹா, தூக்கி விட்டாருங்க. ஜஸ்ட் பிக் பண்ணாரு. And 2 ரன்கள் and over to you now for the toss. ஒரு பெரிய ஷாட் எதிர்பார்க்கலாம் இந்த ஓவர்ல. ஒயிட் டெலிவரி. அடுத்த வந்து சமபிக்க கேட்சுங்க, கையிலே போயிடுச்சுங்க. எடுத்துட்டாரா? ஓகே, கரெக்டா. இங்க வந்து ஆக்சுவலா டிஜேயோட சிஸ்டமே மறைச்சிருச்சு. நோ பால் கொடுத்திருக்காங்க. நோ பால். நோ பாலா? ஆஹா, ராசி, என்னோட ராசி ரொம்ப நல்ல ராசி, அது மற்றவங்களோட பெரியவங்களோட ஆசி அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பர் ராசி. நம்ம இந்த மாதிரி ராசிலாம் நான் பேட்டிங் ஆடினப்ப வந்ததில்லை. உங்களுக்கு வந்திருக்கு. அவுட் ஆயிட்டு போறப்ப நோ பால். நமக்கு ராசிலாம் வந்தது இல்லைங்க. ஒரே ஒரு தடவை ராசி நடந்திருக்கு. நான் போட்ட அந்த ஒரு ஓவர் தான் ராசியா முடிஞ்சிருக்கு. ஃப்ரீ ஹிட். மிஸ் பண்ணிட்டாருங்க. மிஸ் பண்ணிட்டாரு தான் சொல்லணும். ஸோ இங்கே இன்னைக்கு நாளுக்கான அம்பையர் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறாரு. தேங்க்யூ சார். நல்ல பாலுங்க, சூப்பரான பால். அகைன் ஒரு லென்த்ல இருந்த பந்து தட்டி விட்டு ஓடி இருக்காரு. சரி மாம்ஸ், நம்ம எதிர்பார்த்தோம் முதல் ஓவர்ல அடிச்ச உடனே வா 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 அப்படின்னு லெஃப்ட் ஹேண்டுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க பவுலிங் வந்து வேரியேஷன் மாத்திட்டாங்க. அவங்க லெஃப்ட் ஹேண்டுக்கு அடுத்த மாதிரியே போட்டு இருக்காங்க. ரன் சான்ஸ். பால் மாறிடுச்சுங்க. குத்திட்டு மண்ணில் தட்டிட்டு பால் கொஞ்சம் டெச மாறிடுச்சு. கீப்பர் கரெக்டாக தான் போட்டார் ஃபீல்டரு. ஆனால் சிங்கிள். சரியான ஓவர் முடிவுக்கு வந்து விட்டது. 3 ஓவர் முடிவில் டிஜே ப்ரோ ஒரே நிமிஷம். மூணு ஓவர் முடிவுல 29க்கு 1. இன்னும் பாத்தீங்கன்னா 2 ஓவர்ல 50 ரன் சான்ஸ் இருக்கா சங்கமாம்ஸ். என்னமோ மேட்ச் க்ளோஸ் ஆ போகும்னு தோணுது. 2 ஓவருக்கு 50 அடிக்கணும். 3 ஓவர்ல 29. லெஃப்ட் ஹேண்ட் கிட்ட தான் இருக்கு.
ஆஹா காத்துங்க. ஃபர்ஸ்ட் பால் அடிச்சாரு, இதே ஷாட் தான் கிளியர் பண்ணாரு. இது அகெயின்ஸ்ட் த விண்ட் போகல பால். இதே ஷாட் தான் வந்து முதல் ஓவரில் பிக் பண்ணி விட்டார் லெக் சைடில் போடப்பட்ட பந்தை. ஸோ இதனால தான் சொல்கிறேன், இந்த ஓவர் ரைட் ஹேண்டர் டார்கெட் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ரைட் ஹேண்டர் அட்லீஸ்ட் ஒரு 3 6 கிளியர் பண்ணி ஆகணும், கட்டாயத்தில் இருக்காருங்க இந்த டோம் ஃபிட்னஸ் கேப்டன், டோம் ஃபிட்னஸ் கேப்டன் டாஸ் போடுறதுக்கு வாங்க. அண்ட் கேஎம்எஸ் கேப்டன் வாங்க. அவன் ரைட் ஹேண்டர் தம்பி இந்த தெலுங்கு படத்தில் வர மாதிரி தட்டி பேட்டை கீழே தட்டி விட்டு கையை போயிட்டு பண்ணி அப்படியே இறங்கி வந்து அடிக்க பார்க்குறாரு. ஆனால் பால் போட மாட்டேங்குது. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, மீண்டும் ஒரு டாட் பால் வரிசையா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மேட்ச்க்கான டாஸ் கேஎம்எஸ் கேளம்பாக்கம் வர்சஸ் டோம் ஃபிட்னஸ் படூர். ஸோ டாஸ் டைம். நாலு ஓவர் முடிவில் ஸ்கோரிங் 31 அண்ட் ஓவர் டு த டாஸ் ஃபார் மேட்ச் நம்பர் 6 அண்ட் ஓவராலாக மேட்ச் நம்பர் 116க்கு டாஸ் டைம். கேஎம்எஸ் கேளம்பாக்கம் டாஸ் கேட்க போறாங்க. ஹெட்ஸ் இட்ஸ் அ கால், டெயில்ஸ் இட் இஸ். டாஸ் வின் பண்ணவங்க டோம் ஃபிட்னஸ் படூர். வாழ்த்துக்கள் டோம் ஃபிட்னஸ் படூர். பவுலிங் எடுத்திருக்காங்க டோம் ஃபிட்னஸ் படூர். அண்ட் டாஸில் வெற்றி பெற்ற டோம் ஃபிட்னஸ் படூர் அவர்களுக்கு ஒரு வெள்ளி நாணயம் பரிசாக வழங்கப்படுகிறது. வாழ்த்துக்கள். முதல் பாலே நோ பால் லாஸ்ட் ஓவர் பவர் பிளே. இதுலயே பாத்தீங்கன்னா முதல் ஓவர், இந்த மேட்ச்லயே முதல் ஓவர், இந்த இன்னிங்ஸ்ல முதல் ஓவர் போட்டவர் இன்னொரு ஓவர் கேட்டிருக்காராம். காலங்காலத்துல உனக்கு சோறு கோழிங்க ஓட்டி உன்னை கூட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை நீ பண்ணிட்ட, போதும் உன்னோட சேவை அப்படின்ற கேப்டன் சொல்லியிருக்காரு, பவுலிங் டீம் கேப்டன். ஓகே அப்புறம் சொன்ன மாதிரி சொல்லிட்டேன். யோ நான் சொல்லலையா, ஃபீல்டிங் டீம்ல சொல்ல சொன்னாங்கய்யா. ஆஹா பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, மீண்டும் படவில்லை. ஒரு ஃப்ரீ டெலிவரி போல போல் ஒரு நோ பால். இந்த பால் எதுவும் இல்லை, ஆசீர்வாதம் பண்ற அம்பையர். நல்லா இருக்கும் எல்லாரும். பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, லாஸ்ட் ஓவர் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க ஐசிஎஃப் ஜூனியர் கோவலம். என்னங்க நடக்குதுங்க? நீ வா, மீனுக்கு கால் இருக்குதா இல்லையா விட்டா அப்படி கேட்பாரு போல ஸ்ட்ரைக்கர் பேட்ஸ்மேன் போயிட்டு நான் ஸ்ட்ரைக்கர்ட்டு அடிச்சாருங்க. ஃபைனலா ஒரு பிக் ஷாட் அடிச்சிருக்காரு. ஆனா அகைன்ஸ்ட் த விண்ட் 6 4 அம்பேர் ஜி 6 ரன்னா. எஸ் 6 ரன்னு. நான் சொல்லிட்டேன்டா, ஏன்டா சாவடிக்கிற, நானே வெயில்ல செத்துக்கிட்டு இருக்கேன். தலையில் அடிச்சுக்காதையா. யார் அது அடிச்ச? என்ன பேரு? ஆகாஷ் அவரு, என் பேரு மறந்து போச்சு. தீபன். அவுட்டுங்கோன்னு கொடுத்துருக்காரு. தீபன் என்ன
பால்ஸ் மோர். பிக் ஷாட்டுக்கான முயற்சி அண்ட் டாட் பாலோட மேட்சும் கதம் ஓகையா அண்ட் சரண் ஓகையா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பத்தலையாம். சரண்யா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தலையாம்ப்பா. மென்டல் டார்ச்சர்ல நீ என்னடா எஸ்கே புஷ்ல பண்ணிட்டு போய் உள்ள உட்கார்ந்திடலாம்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றேங்க.